அட்ராக்ஷன் கிளாஸ் வந்து இந்த பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் மேம். எனக்கு வந்து ஒரு லேண்டு சேல்ஸ் ஆகாம ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு மேம். அவங்க வாங்குற பார்ட்டியோட அம்மா வந்து கையெழுத்து போடணும். அப்புறம் வந்து அவங்க வயசானவங்க, ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க அவங்க அம்மா. அவங்க அவங்க ரொம்ப முடியாதனால இவங்க பார்ட்டி வந்து கையெழுத்து போடணும். அம்மா கையெழுத்து போடணும். சீக்கிரம் சேல்ஸ் ஆனா பரவால்ல. அப்படிங்கிற மாரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மேம். நான் வந்து அந்த சூழ்நிலையில மணி அட்ராக்ஷன் கிளாஸ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண புதுசுங்க மேம். புதுசுல நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் மேம். மேம் இந்த மாரி சூழ்நிலை இருக்கு மேம். நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன் மேம். அப்போ நீங்க சொன்னீங்க 369 மெத்தடும் வாட்டர் டெக்னிக்கும் தனித்தனியா பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க மேம். அப்போ தான் 369 மெத்தட் வந்து நான் எழுதினேன் மேம். டெய்லி எழுதிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி எனக்கு லேண்ட் சேல்ஸ் ஆகி இவ்வளோ லாபம் கிடைச்சிருச்சு. பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் சமர்ப்பணம்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே இருந்தேன் மேம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று கிரைய முடிச்சிட்டாங்க மேம். நேற்று பார்ட்டியும் கிடச்சி நேற்று கிரைய முடிச்சிட்டாங்க. அமௌண்ட்டு வந்து இன்றைக்கி கொடுத்துட்டாங்க மேம். நீங்கள் சொல்லிக் கொடுக்குற முறையே ரொம்ப அமைதியாக அழகாக சொல்லித்தரீங்க மேம். ஈஸியாக புரியுது மேம் நீங்கள் சொல்லித்தரது. அதே மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கல மேம், எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப 100% நம்பி செஞ்சால் கண்டிப்பாக அதில் வந்து பலன் இருக்கு மேம். பிரபஞ்சம்தான் எனக்கு வந்து உங்களை கொடுத்துருக்காங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். கடவுள் உங்களுக்கு நல்ல காந்த குரலை கொடுத்துருக்காரு மேம். என்ன மாதிரி நிறைய பேர் பயனடையணும், உங்கள் மூலமாக நிறைய பேர் சக்ஸஸ் ஆகணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் மேம். ஆத்மாத்மா பிரார்த்திக்கிறேன். இந்த கிளாஸே வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் மேம் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ என்னால் காலையில் டைம் பேச முடியாது. அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அவருக்கு தெரியாமல் தான் மேம் போடுறேன். கடவுளோட அனுகிரகத்தால் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றிகள் மேம். நன்றி மேம். உங்களால் தான் இன்றைக்கி எனக்கு லேண்டு சேல்ஸ் ஆகி அமௌண்ட்டு கைக்கு கிடச்சிருச்சு மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். நமக்கு கோவம் வந்தால் அழுக தெரியும், கத்த தெரியும், திட்ட தெரியும், புலம்ப தெரியும். ஆனால் நம்ம மனசுக்கு புத்திமதி சொல்கிறது, நன்றி சொல்கிறது, வாழ்த்துக்கள் சொல்கிறதுனா எப்படின்னா நமக்கு தெரியாது. ஆமாங்க, ஹொப்பனோ ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் யூ மீ, ஐ லவ் யூ. இதை சொன்னால் நம்ம வாழ்க்கையில் மாறிடுமா? இதை சொன்னால் வாழ்க்கையில் மாறிடுமே தான் கேட்டுட்ருப்போம். இதை நிறைய வீடியோலையும் பார்த்துருப்போம். ஆனால் இதை எப்படி சொல்லணும், எப்படி உணர்ந்து சொல்லணும், எப்படி பக்குவமாக சொல்லணும், அந்த மெல்டிங் வாய்ஸ், மனசோட மனசு பேசுறது, எப்படி கருவில் இருக்கிற குழந்தைக்கு அந்த தாயோட செயல் எல்லாமே ஊக்கமளிக்குமோ அதே மாதிரி தான் நம்ம திருமதி பிரேமவாசன் சகோதரியோட வாய்ஸ் காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எப்படி தொடர்ந்து 45 நிமிஷம் 50 நிமிஷம் 1 மணி நேரம் பேச முடியும். 4 விஷயம்: சக்ரா மெடிடேஷன், ஒயிட் லைட் மெடிடேஷன், சக்ரா கிளென்சிங்கு, அதுக்கப்புறம் அஃபர்மேஷன்ஸு, தேங்க்ஸ் சொல்கிறது, சாரி சொல்கிறது, இந்த மாதிரி விஸ்வலைசேஷன். இது எல்லாம் 10 வருஷமா நான் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். பட் நமக்கு தெரிஞ்ச தமிழ்ல இவ்வளவு அருமையா பேசுனது வேற யாருமே கிடையாது. இந்த மாதிரி விசுவலைசேஷன் எனக்கு இவங்கள விட அருமையா சொன்னவங்க யாருமே தெரியல.